2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை புழல் காவலாங்கரையில் உள்ள மகாவீர் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். ஜவுளி வியாபாரியான இவர் அதே பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த ஜனவரி 30 முகமூடி அணிந்த 6 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் இவரது வீட்டிற்குள் நுழைந்தது. வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டு கத்தி முனையில் 15 சவரன் நகைகள் மற்றும் 25 லட்சம் ரொக்கத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் 2 உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் பிரபல ரவுடி தொப்பை கணேஷுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் அவன் மூளையாக செயல்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த அவனை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். மாதவரம் ரவுண்டானா அருகே ஒரு பாழடைந்த வீட்டில் அவன் பதுங்கி இருப்பதாக நள்ளிரவில் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அதிரடியாக அந்த வீட்டிற்குள் நுழைந்த போலீசார் அவனை மடக்கி பிடித்து கைது செய்ய முற்பட்டனர். இதனை சற்றும் எதிர்பாராத அவன் கையில் வைத்திருந்த அரிவாளால் போலீசாரை வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றான். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் பூபதி தலைமையிலான போலீசார் தற்காப்புக்காக அவனை துப்பாக்கியால் சுட்டனர். இதில் குண்டடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவன் அதே இடத்திலேயே இறந்தான். அவனது உடலை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட தொப்பை கணேஷ் சென்னை வியாசர்பாடி PV காலனி பகுதியைச் சேர்ந்தவன். பிரபல ரவுடியாக வலம் வந்த இவன் மீது பல்வேறு போலீஸ் ஸ்டேஷன்களில் 3 கொலை, 14 கொள்ளை உட்பட 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த ஆண்டு வேறொரு வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவன் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தான். அப்போது ஜவுளி வியாபாரி வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவனை பல நாட்களாக போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் இன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளான். தலைநகர் சென்னையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த என்கவுண்டர் சம்பவம் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.